ஸோ நம்ம கீழே கரையில நிறைய அப்டேட்ஸ் வந்திருந்தாலும் இங்க ஒரு கேம் சிட்டி வந்திருக்கு, அதாவது கியூ பால் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னூக்கர்ஸ் அண்ட் பில்லியர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கேம் இங்க ஓகே இப்படி வச்சு அந்த பால் அடிக்கிறதுக்கு அதை டச் ஆகாம வைக்கணும். ஒரு பால் டச் ஆனாலும் ஃபவுல் ஆயிரும். ஓகே ஓகே ஒரு 1 hour 2 hours அவங்க உள்ள இருந்தனால அந்த 1 hour 2 hour எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அவங்க ஆளாகாம இங்கே இருக்கிற அவங்களே விட மாட்டோம், இங்கே இருப்பாங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பா விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஆல்ரெடி இங்க நிறைய சின்ன சின்ன இடங்கள் இருந்தாலும் நம்ம கீழக்கரை மெயின் ரோடு நம்ம சதகஞ்சிரியா ஸ்கூல் கிட்ட வந்து பார்த்தோம்னா ப்ரோன் பேலன்ஸ்ங்கிற இடத்துல கியூ பால் சிட்டி அப்படின்னு ஒரு ஸ்னூக்கர்ஸ் அண்ட் பில்லியர்ட்ஸோட ஸ்பாட்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1400 ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப பெரிய பரப்பளவுல தான் இருக்கு. ஸோ உள்ள போய் இதோட என்னென்ன இருக்கு, என்னென்ன அப்டேட்டுங்கிறத உள்ள போய் பார்ப்போம். ஸ்னூக்கர்ஸ் அண்ட் பில்லியர்ட்ஸோட பாயிண்ட், அதாவது கியூ பால் சிட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம கிரவுன் பேலன்ஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீசெண்டாக தான் அந்த கிரவுன் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய கடைகள் அந்த மாதிரி நிறைய ஸ்டேஷனரிஸ் எல்லாமே இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து இந்த ஒரு காம்ப்ளெக்ஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள வந்து நம்ம கியூ பால் சிட்டி அந்த ஒரு கேம் சென்டருக்கு வந்திருக்கோம். டாப்ல எடுத்து சொல்லியிருக்காங்க, there is no glory in practice but without practice there is no glory அப்படின்னு. ஸோ இதுக்குள்ள போய் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கியூ பால் சிட்டியோட கேம் சென்டருக்கு உள்ளே வந்துட்டோம், ஸ்னூக்கர்ஸ் அண்ட் பில்லியர்ட்ஸ். ஸோ உள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடம் கீழக்கரையில தான் இருக்கு அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு லெவலான ஒரு கேம் சென்டர் நீட்டா வச்சிருக்காங்க. எல்லா பாயிண்ட்லயுமே அந்த லைட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பெரிய இடத்துக்கு வந்து 3 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி இருக்கிறதுனால எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷனர் தான் இருக்கும். வெயிட்டிங் ஹாலுக்கான சோஃபா, அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபுல்லுமே பார்த்தோம்னா எந்த ஒரு சின்ன டஸ்ட் கூட இல்லாம நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கீழக்கரையில வந்து பார்த்தோம்னா ஸ்னூக்கர்ஸ் அண்ட் பில்லியர்ட்ஸ்க்கு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லா பிளேயர்ஸுமே இதுல வந்து டெய்லியுமே வந்து பிராக்டிஸ் பண்ணி இதை வந்து பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேம்ஸ்ல விளையாண்டா பெரிய விளையாடுறது கூட நாலேஜ் வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீரான் அலிக்காக தான் இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்காங்க. விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு வந்த உடனே ஒரு விளையாட்டு சென்டர் ஆரம்பிச்சோம். அது நோக்கத்துல ஆரம்பிச்சோம். நம்ம வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு நம்மளால இந்த ஸ்னூக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி பெருசா பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால நானும் நம்ம சகோதரர் தோப்பிக்கும் ஆமோதும் அவங்க சேர்ந்து இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்னூக்கர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள உங்களுக்கு கேளுங்க, நான் வேற சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்னூக்கர்ஸ்னா வந்தாக்கா இந்த ஸ்னூக்கர்ஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? சென்னையில அதிகமான ஃபேமஸ் இது இந்த பில்லியர்ட்ஸ். சென்னையில வந்து நான் வந்து 25 வருஷத்துக்கு வந்து சென்னையில விளையாண்டு இருக்கேன். விளையாண்டு இருக்கேன். அது அங்க வந்து நல்ல ஃபேமஸ். அப்போ இப்ப ஊர்ல வந்து இப்ப சமீப காலமா தான் ஒரு 4-5 வருஷமா தான் அங்க ஃபேமஸா இருக்குது. இதோட மெயின்டெனன்ஸ் அப்படியாக்கா எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கு, என்ன ரீசன் இது அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது 2 நாளைக்கு ஒரு தடவை இது அயன் பண்ணணும். அயன் பண்ணி பக்காவா அயன் பண்ணணும். அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி கிளாத் வச்சு தொடச்சு கழிச்சு வச்சுக்கணும். ஏன்னா சின்ன ஒரு தூசி இருந்தா கூட அந்த பால் வந்து மிஸ் ஆகி வேற இடத்துல போய் மிஸ் ஆக போறது வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமம். இது அதை மெயின்டைன் பண்ணி ப்ரொஃபஷனலா வச்சுக்கிறோங்க பசங்களாமா. சோ இங்க வந்து பிராக்டிஸ் பண்றவங்க பெர்ஃபெக்ட்டா விளையாடுவாங்க. ஆமா, பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாரும் பிளேயர்ஸ் நல்ல பெர்ஃபெக்ட்டான பிளேயர்ஸ், நல்ல பக்காவா விளையாடுற பிளேயர்ஸ் நம்ம அலோவ் பண்ணுவோம். இது பெருசு தான். ஓகே ஓகே. இந்த கேம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே, இந்த ரெட் ஸ்டார்ட் பண்ணனும். இப்படி ஜஸ்ட் ஆமா, இந்த ரெட் ஸ்டார்ட் பண்ணனும். இதான் ஓகே. அந்த ஒயிட் பால் வச்சு ரெட் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஒரு ரெட் பால் ஒரு கலர் பால். இத கேம் ஸ்டார்ட். ரெட் பால் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கலரா போடணும். ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா நான் அந்த போர்டுல காமிக்கிறேன். ஓகே, இங்க போர்டு இருக்கு. ஆமா, இது வந்து 2 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. மேல ஒரு பிளேயர்ஸ்க்கு பாயிண்ட், கீழ ஒரு பிளேயர்ஸ் பாயிண்ட். ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு yellow போற ரெட் பால் போட்டு ஒரு yellow போறானா ரெட் ஒரு பாயிண்ட், yellow 2 பாயிண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி யாரு வந்து போட்டு இருக்காங்களோ அவங்க பாயிண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டு இருக்கும். லீடிங் யாரு போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். பூல் பால் கேம் சொல்லுவாங்க. இதான் ட்ரைனிங் கேம். இந்த பால் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பையனா ட்ரெயின் பண்ணிக்கிறாப்ல. நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாப்ல. இப்போ இது எப்படின்னா கலர்ஸ் ஸ்டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஸ் யார் போறாங்களோ கலர்ஸா போட்டு இருக்கணும். ஸ்டைப்ஸ் யார் போறாங்களோ ஸ்டைப்ஸா போட்டு இருக்கணும். ஃபைனலா அந்த பிளாக்க போடணும். இவர் ப்ரொஃபஷனல் சொல்லி கொடுக்குறாரு இவருக்கு. ஓகே, சொல்லி கொடுங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். யாருக்கு வந்து அவங்களுக்கு தெரியலையோ ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரெயின் பண்ணி விட்டு விளையாட வருது. ஓகே, அப்புறம் தான் ப்ரொஃபஷனல் போர்டுக்கு நம்ம மாத்துறது. ஓகே, அவங்களே வந்து ட்ரெயின் பண்ற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. எங்க அவேலபிள் இருக்கு, எங்க இருந்து இதெல்லாம் வந்திருக்கும்? இது ஆக்சுவலா வந்து எப்படின்னா டெல்லில இருந்து பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே. இது ஓகே ஓகே. டெல்லில இருந்து வர வச்சோம். ப்ரொஃபஷனல் வந்து அவங்க இது செய்யறதுக்குன்னா ப்ரொஃபஷனல் வந்து இருக்காங்க. ஓகே. மத்த யாராலையும் இதெல்லாம் வந்து மேக் பண்ண முடியாது. ஆமா, சம்மதம். இவங்க வந்து ஒரு 100 வருஷம் பரம்பரையா உள்ளவங்க மட்டும் தான் அந்த போர்டை வந்து ரெடி பண்ண முடியும். அப்புறம் மாதிரி ஆட்களை வர வச்சு தான் நாங்க பண்ணோம். ஓகே ஓகே. பண்ணி அந்த போர்டை ஃபுல்லாவே பக்காவா ரெடி பண்ணி ஒரு சின்ன ஒரு பிட்டு கூட இல்லாம கரெக்டா எக்ஸாக்ட்டா அந்த கர்வ் கரெக்டா இருக்கணும். ஓகே 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 ஓகே. ஒரு வியூ மேடு பள்ளமா இருந்தா கூட அந்த கேம் செட் ஆகாது. ஓகே. பால் உருட்டி விட்டா நேரா போயிட்டு நேரா வரணும். அந்த அளவுக்கு தான் அந்த போர்டு இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்ட்டா வச்சிருக்கோம். லைட்டிங்ஸ்லாம் இருக்கா? லைட்டிங்ஸ்லாம் ஹை இன்டென்சிட்டி லைட்டா இருக்கு. ஆமா, இது வந்து இதுக்கு ப்ரொஃபஷனல் லைட் இந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா வந்து பால் வந்து பாக்கெட் பண்ணும்போது அவங்க எய்ம் பண்ண வந்து கரெக்டா இருக்கணும். அதுக்கு வந்து அந்த வெளிச்சம் தான் முக்கியம்.
அந்த லைட்டை வச்சு கரெக்டாக அந்த போர்டில் போட்டால் தான் அவங்க எய்ம் பண்ணி அந்த பாக்கெட் பண்ண முடியும். அதனால தான் அந்த ப்ரொஃபஷனலாக அந்த ஒரு 5 லைட் அதுக்கு எக்ஸாக்டாக அது வந்து ரெஸ்ட்டும்பாங்க இதுக்கு பேரு. அப்ரோஸ்ட் இது வந்து எப்படின்னா அந்த பாலை வந்து உங்களுக்கு அடிக்க முடியலங்கும் போது இப்படி மேலே வச்சு ஜஸ்ட் வந்து அந்த கியூ மேலே வச்சு ஓகே இப்படி வச்சு அந்த பால் அடிக்கிறதுக்கு அதை டச் ஆகாம வைக்கணும். ஒரு பால் டச் ஆனாலும் ஃபவுல் ஆயிரும். டச் பண்ணாம அடிக்கிறதுக்கான அந்த எக்ஸாக்டா அந்த பாலை வச்சு இப்படி அடிக்கணும். அதுக்கு வந்து அந்த இந்த ரெஸ்ட் வச்சிருக்காங்க. இது எல்லாமே உள்ள இருக்கும். ஆமா ஓகே. இதுல ஃபவுல் இதெல்லாம் இருக்கு. ஃபவுல் இருக்கு. ஒரு பாலை நம்ம எய்ம் பண்ணிட்டு அந்த ரெட் பாலை எல்லாரும் அடிக்க போறோம்னு சொல்லிட்டு வேற பால் அடிச்சா அது ஃபவுல். சென்னையில வந்து விளையாண்டு சொன்னீங்களா? ஒரு 25 வருஷமா நீங்க சென்னையில விளையாண்டுருக்கீங்க. சென்னையில வந்து ஸ்னூக்கர் நம்ம ஹாட் ஸ்பாட்னு சொல்லி நுங்கம்பாக்கத்துல இருக்கு. ஓகே ஓகே. அங்க தான் நான் ஸ்டார்ட் பண்ணது கேம். ஓகே. ஆமா. இப்போ இது வந்து ஸ்னூக்கர்ஸ் அண்ட் பில்லியர்ட்ஸ் உள்ள வந்திருக்கு. இது ஜஸ்ட் மைண்ட் ரிலாக்சேஷனோட முடிஞ்சு. கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆகும். மத்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து எவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருக்கு அந்த போதை வசதிகள் இருந்து மக்களை மீட்கிறதுக்காண்டி நம்ம அந்த மாதிரி எல்லாம் பல ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல இது ஒண்ணு மெயின். இது வந்து ஒரு 1 hour 2 hours அவங்க உள்ள இருந்தனால அந்த 1 hour 2 hour எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அவங்க ஆளாகாம இங்கே இருக்கிற அவங்க வெளியே விட மாட்டோம். இங்கே இருப்பாங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பா இப்போ வந்து விளையாடுறாங்க பாருங்களா, இவங்க விளையாடுறாங்க. இவங்க குனிஞ்சு எந்திரிச்சு விளையாடும் போது அவங்களுக்கு அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் வருது. வீட்டுல சும்மா உட்காரதை விட ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கும் போது கால் வலிக்கும் போது இது வந்து அந்த குனிஞ்சு எந்திரிக்கும் போது ரிலாக்ஸா இருக்கும். இது ஒரு ஃப்ரீயா ஸ்போர்ட்ஸ். எந்த ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாம ஃப்ரீயா இன்டேக் அதிகமாகுதா? கண்டிப்பா ரேடியோல கூட வந்துட்டு தான் இருக்கு. பசங்க வந்து நாலேஜ் வந்து தெரிஞ்சு வந்துட்டே இருக்காங்க. நம்மளால பார்க்க முடியல. ஒரு 12 மணி தான் லிமிட் வச்சிருக்கோம் டைம் 12 o'clock வரைக்கும். அதுக்கு மேல நம்ம முடியாது. ஏன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதுனால பண்ண முடியல. இருந்தாலும் அது சீக்கிரம் வர சொல்லி பசங்க எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே சூப்பரா. சார் நம்ம மீராலி அக்கா சொன்ன மாதிரி நிறைய கீழக்கரை உள்ள யங்ஸ்டர்ஸ் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 10:30 11 மணிக்கெல்லாம் பயங்கர குரண்டா இருக்கு. காக்கா பேர் வந்து மோஃபி காக்கா. எவ்வளவு நாளா நடிக்கிறீங்க? நான் 10 வருஷமா 10 வருஷம் நடிக்கிறீங்களா? பரவாயில்லையே. சரி சரி சரி. அந்த இந்த இடம் எப்படி அந்த அட்மாஸ்பியர் கரெக்டா பண்ணிருக்காங்களா? இது ஸ்டாண்டர்டா இருக்கா? இது வந்துட்டு கீழக்கரையிலேயே புதுசா இங்க கொண்டு வந்திருக்காங்க. பெட்டரா இருக்கு. இந்த சென்டர் என்ன பண்ண போறீங்க? என்ன கார்ஷிங்க? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நாங்களாம் ஓகே. நெக்ஸ்ட் செலக்டிவா எடுக்கணும் கலர். அதுல செலக்டிவ் எல்லோ கலர்னா இப்போ எல்லோ கலர் அடிக்க போறீங்களா? ஓகே. ஃபவுல் ஆயிடுச்சு. ஃபவுல்னா பக்கத்து பால் அடிக்கணும். எங்க குளிரோட இருந்தது பெரிய விஷயம். அதுல ஃபவுல்னா சொல்றீங்களா? இந்த நம்ம அதுக்குன்னு நம்ம தனியா வந்துட்டு நம்ம கோச்சிங்லாம் வந்துட்டு போனா கேம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஓகே. இது மைண்ட் கேம் தான். இது மூளை யூஸ் பண்ணி பண்ண வேண்டிய மைண்ட் கேம் தான். ஓகேங்க. இது முடிச்சிட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் விளையாண்டுட்டு போறதை தாண்டி கிளப் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பெரிய அளவுல விளையாடுவோம். பிளஸ் இது வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் பில்லியர்ட்ஸ் கிளப்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இங்க இருக்கு. எல்லா யங்ஸ்டர்ஸுமே ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஜாலியா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த கேம்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் விளையாடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டீம் வந்து புதுசா வந்து அந்த 6x4 அதாவது மீடியம் போர்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்றதுக்கான ஒரு போர்டு ஃபீட்பேக் நோட் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இப்படி வந்து இப்போ கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு யாராவது வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன? நேரா வந்து அப்ளை பண்ணலாமா? ஆமா வந்து கேட்பாங்க. எங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண சொல்லுவாங்க. நான் ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு half an hour டைம் கேட்பாங்க. அது half an hour டைமுக்கு வந்து ஒரு 60 ரூபாய் வச்சுக்கலாம். 60 ரூபாய் 70 ரூபாய் half an hour வரும். அது ட்ரெயின் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்புறம் மறுபடியும் அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்கா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க இன்ட்ரெஸ்டட். ஆமா கண்டிப்பா நல்ல குடும்பமா இருக்கு. உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. கண்டிப்பா நீங்க நல்லா பண்றீங்க. பாக்குற எல்லாரும் கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள். சரி சார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.